வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மின் மீட்டர் பொருத்துவது அராஜக செயல். மோடி சொல்வதை புதுச்சேரியில் புகுத்த நினைக்கின்றனர். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதற்காக தான் புதன்கிழமை 18ஆம் தேதி பந்த் நடக்க உள்ளது. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சிகளின் சார்பில் பல்வேறு தூய்மை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நிகழ்ச்சியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தூய்மை பணி இருவார துவக்க விழா. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்குவது மத்திய பாஜக அரசு முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி கையெழுத்து வாங்கியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ், அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு செய்திருந்தார். கூட்டத்திற்கு முன் பொறுப்பாளர் கிருஷ்ணா செய்தியாளர்களிடம் பேசிய போது, புதுச்சேரியில் மக்களுக்கான அரசு நடக்கவில்லை. மக்கள் பிரச்சனையை அரசுக்கு காது கேட்கும்படி கொண்டு செல்ல ஆலோசனை செய்யப்படும். அதற்காக மின்கட்டணம், வேலைவாய்ப்பு, கஞ்சா, மது, சட்ட ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் ஆளுநருக்கு புரியும்படி இளைஞர் காங்கிரஸ் போராட்டம் நடத்தும். புதுச்சேரியில் உள்ள எல்லா தொகுதிகளிலும் இளைஞர் காங்கிரஸ் விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். குஜராத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்றனர். புதுச்சேரியில் எந்த நிறுவனம் வந்தாலும் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் ஆட்சியில் மோடி அரசு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்தது. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மின்கட்டணத்தை நிர்ணயம் செய்தனர். அதனை நான் முதலமைச்சராக இருந்த போது குறைத்து நடைமுறைப்படுத்தினேன். அப்போது மின்கட்டண உயர்வை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி புதுச்சேரி மின்துறை நஷ்டத்தில் இயங்கவில்லை. ஆகவே அதை தனியாரிடம் ஒப்படைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினோம். எங்கள் ஆட்சி காலத்தில் தனியார் மயத்தை நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்து வந்தது. ஆனால் தற்போது மத்திய பாஜக அரசு முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறை தனியார் மயமாக்குவதற்கு கையெழுத்து வாங்கியுள்ளனர் என தெரிவித்தார். தற்போது மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர். 200 யூனிட் வரை மானியம் கொடுக்கப்படும் என்கின்றனர். நம் மாநிலத்தில் உள்ள 85% மக்கள் 300 யூனிட்டிற்கு மேல்தான் பயன்படுத்துகின்றனர். இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று கூறிவிட்டு மின் மீட்டர் பொருத்துவது அராஜக செயல். மோடி செல்வதை புதுச்சேரியில் புகுத்த நினைக்கின்றனர் என்றும் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதற்காகத்தான் புதன்கிழமை 18ஆம் தேதி பந்த் நடக்க உள்ளது என தெரிவித்தார். எங்க ஆட்சியிலேயே அதுக்கு நடவடிக்கை எடுத்தாரு மோடி அரசாங்கம் எடுத்தது. அப்ப எங்களுடைய சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி புதுச்சேரி மின்சாரத்துறை நஷ்டத்தில் இயங்கவில்லை, ஆகவே அதை தனியாரிடம் ஒப்படைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்லி தீர்மானம் போட்டு அனுப்பணும். எங்க ஆட்சி காலம் வரைக்கும் தனியார் மயத்துக்கு அவங்க நடவடிக்கை எடுக்க முடியாது போச்சு. ஏன்னா நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். இப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை மிரட்டி அவர் அந்த கோப்பை 4 மாசம் கையில் வச்சிருந்தாரு. கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. வாங்கினது யாரு? உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மின்சாரத்துறை அமைச்சர் நமச்சிவாயம். எப்படி இந்த போர்ட்டு, காரைக்கால் போர்ட்டு எடுத்து இந்த அதானிகிட்ட ஒப்படைச்சு புதுச்சேரி மாநில அரசுக்கு பங்கு இருக்கிறதுல மாநில அரசுக்கே தெரியாம அதானிகிட்ட ஒப்படைச்சு இப்ப சொன்னார் இல்லைங்களா, மரியாதைக்குரிய கிருஷ்ணா அவர்கள் சொன்னாங்க. கிருஷ்ணா சொன்னாங்களே, அதாவது தொழிலாளிகளை உள்ள காரைக்கால் பகுதி தொழிலாளிகள் அனுப்பிட்டு குஜராத்ல இருந்து தொழிலாளி அழைச்சிட்டு வராங்க, குஜராத்ல இருந்து மேனேஜர்ஸ் அழைச்சிட்டு வராங்க, குஜராத்ல இருந்து டெக்னீஷியன் அழைச்சி வராங்க. நம்ம பாண்டிச்சேரியில் இல்லையா, தமிழ்நாட்டில் இல்லையா? அதானி முழுமையா அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. அடுத்து மின்சாரத்துறையை எடுத்துக்கிறதுக்காக இந்த நடவடிக்கை நடக்குது. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, இந்த மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க மின்சாரத்துறையை தனியார்கிட்ட ஒப்படைக்க போறீங்க. இப்ப ஏன் ப்ரீபெய்ட் மின் மீட்டர் போடுறீங்க? ப்ரீபெய்ட் மின் மீட்டர் அதுக்கு 325 கோடி ரூபாய் செலவு பண்ண போறீங்க. அவங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இதையும் செய்றீங்க. இப்ப என்ன சொன்னார் முதலமைச்சர்? இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறத தடுத்து நிறுத்துவோம் நமச்சிவாயம் சொன்னாரு. மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னாரு. சட்டமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க? 100 யூனிட் வரைக்கும் 45 பைசா குறைக்கிறோம், 200 யூனிட் வரைக்கும் 40 பைசா குறைக்கிறோம்னு சொல்றாங்க. இது நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் 85% மக்கள் 300 யூனிட் மேல தான் பயன்படுத்துறாங்க. 85 சொல்லுங்க, அவங்க கிட்ட கேள்வி கேட்டீங்களா?
மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க. எவ்வளவு கட்டணம்? 8 ரூபாய் ஒரு யூனிட், 8 ரூபாய். இதுல பாதிக்கப்படுறது யாரு? நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இப்ப மின்சாரம் வந்து விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் சொன்னாங்க, அங்க மீட்டரை பொறுத்துறாங்க. இது வந்து அராஜக செயல். அதாவது மோடி போடுறத இங்க புதுச்சேரி மாநிலத்தில் புகுத்த நினைக்கிறாங்க. அதை எந்த காலத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால்தான் இந்த பந்து. அந்த பந்து மட்டும் இல்ல, பல கட்ட போராட்டம் நடத்துவோம். நிறைய இந்த ஆட்சியில ஊழல் நடந்து போயிருக்கு. இந்த ஆட்சியில வந்து மக்கள் நல திட்டங்கள் ஒண்ணுமே நடக்கல. அவங்க சொன்ன எந்த வாக்குறுதி நிறைவேற்ற மாநில அந்தஸ்து வாங்கிட்டாங்களா? கடனை தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? மத்திய நிதி கமிஷனர் புதுச்சேரி சேர்த்துட்டாங்களா? ரங்கசாமி 2011 இருந்து சொல்றாரு மாநில அந்தஸ்து வாங்குவதுதான் என் கொள்கை. என்ன ஆச்சு? இப்ப 2வது முறை முதலமைச்சர் வந்து உங்களால் பண்ண முடிஞ்சதா? மோடி அரசாங்கம் ஒண்ணு முடக்குது, செயல்பட விடல. அது மட்டும் இல்லாம உனக்கு நாற்காலி ஒண்ணு, முதலமைச்சர் ரங்கசாமிக்கு முதலமைச்சர் நாற்காலியை தவிர வேற ஒண்ணு வேணாம். அதனால கண்ண முடியும் புதுச்சேரி மாநில மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சிகளின் சார்பில் தூய்மையை சேவை இருவார நலப்பணி கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு இருவார காலத்திற்கு நகரம் முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு நடைபெறுகிறது. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சிகளின் சார்பில் தூய்மை சேவை இருவார நலப்பணி கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு இருவார காலத்திற்கு நகரம் முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளன. இதன் தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இந்நிகழ்ச்சியினை கொடியசைத்து தொடங்கி வைத்து தூய்மையை சேவை உறுதிமொழியினை முன்மொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நாடு தழுவிய 1 மணி நேர தூய்மை பணியினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். பின்னர் தூய்மையை சேவை இருவார நலப்பணியையொட்டி பொதுமக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌஹான், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு சுரேஷ்ராஜ் மற்றும் அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நூற்றுக்கணக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர், நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர், சமூக அமைப்பினர், திருநங்கையர், தூய்மை பணியாளர்கள், நகராட்சி பணியாளர்கள், தன்னார்வலர்கள் பலர் இத்தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தனர். சிறந்த ஊட்டச்சத்து நிறைந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக பரிசு பொருட்கள் வானகப்பேட்டை ஆலன் வீதி உள்ள சமுதாய கூடத்தில் வழங்கப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடம் தாய்மார்கள் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் 4 ஜோன் 5 மூலமாக பல்வேறு நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று சிறந்த ஊட்டச்சத்து நிறைந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக பரிசு பொருட்கள் வானரப்பேட்டை ஆலன் வீதியில் உள்ள சமுதாய கூடத்தில் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடத்தப்பட்டது. திட்டம் 4 குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி திரு செல்வகுமார் அவர்கள், ஊர் தலைவர் ராஜன் பாபு அவர்கள், திப்ராயன்பேட் டாக்டர் சுனிதா அவர்கள், யூபிஹெச்சி அவர்கள் மற்றும் ஏஎன்எம் அவர்கள் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் 24வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ரத்த தான முகாம் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருமான திரு செல்வகணபதி அவர்கள் தலைமையில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் திரு மௌலிதேவன், மாநில செயலர் திரு வெற்றி செல்வம், உழவர்கரை மாவட்ட தலைவர் திரு தண்டபாணி, மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ், லாஸ்பி தொகுதி தலைவர் ஜெயபிரகாஷ், பொறுப்பாளர் திரு அசோகன், தொகுதி பொதுச் செயலாளர்கள் வேல்முருகன், பன்னீர்செல்வம், மாநில அமைப்பு சாரா தொழில் பிரிவு தலைவர் திரு சந்துரு மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தூய்மை பணி இருவார துவக்க விழா நிகழ்ச்சி தவளக்குப்பம் அரவிந்தர் கண் மருத்துவமனை எதிரே நடைபெற்றது. தூய்மை இந்தியா திட்டத்தின் ஸ்வச்சதா ஹை சேவா எனும் தூய்மை பணி இருவார துவக்க விழா
இன்று காலை தவளக்குப்பம் அரவிந்தர் கண் மருத்துவமனை எதிரே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மை விழிப்புணர்வு குறித்த பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்து தூய்மை குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசாரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சுரேஷ், சரஸ்வதி மற்றும் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராஜா, முன்னாள் கூட்டுறவு இயக்குநர் சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், மனு உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தூய்மையை சேவை எனும் நிகழ்ச்சி துறையின் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பில் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக அரியாங்குப்பம் மற்றும் வில்லியனூர் ஆகிய வட்டாரங்களில் இருவார காலத்திற்கு தூய்மையை சேவை எனும் நிகழ்ச்சியின் துவக்க விழாவானது வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், திட்ட அதிகாரி ராதாகிருஷ்ணன் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தூய்மை செய்யும் பணியை துவக்கி வைக்கும் நிகழ்வில் துறை சார்ந்த அதிகாரிகள், வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் ஊழியர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்தநாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதியில் அமைச்சர் சாய்பி சரவணகுமார் தலைமையில் 10 மணி சந்திப்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் பாஜகவினரால் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான கே சாய்பி சரவணகுமார் தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு 10 கண் சந்திப்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் பி சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர்கள் முத்தாலு முரளி, சிவசங்கரன், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் என ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் பாரத பிரதமர் மோடியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது சாதனைகள் பொதுமக்களிடையே எடுத்துரைக்கப்பட்டது. நூற்றி 38 சிறப்பு குழந்தைகள் ராமாயண அடிப்படையிலான புராண பரதநாட்டிய நாடகத்தை நடத்தியுள்ளனர். புதுச்சேரியில் இந்தியா செப்டம்பர் 14, 2024 அன்று 138 சிறப்பு தேவைகள் உடைய குழந்தைகள் ராமகதா சந்திரககம் என்ற புராண பரதநாட்டிய நாடகம் மூலம் ராமாயணத்தை விவரிக்கும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தியுள்ளனர். இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி ஜிப்மர் ஆடிட்டோரியத்தில் மாலை 5 மணிக்கு நடைபெற்றது. இதன் ஏற்பாட்டை சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ரசா சென்னை கூட்டாக செய்திருந்தனர். இந்த தனிப்பட்ட நிகழ்ச்சியானது இந்தியாவின் மிகவும் பிரபலமான புராணங்களுள் ஒன்றான ராமாயணத்தை நடனம் மற்றும் நாடகம் மூலம் சத்யா சிறப்பு பள்ளி மாணவர்களால் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியானது சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளின் திறமைகளை சவாலுக்கு உட்படுத்துவதற்கும் இந்தியாவின் செழுமையான கலாச்சாரத்தை கொண்டாடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. பொது சமூகம் மற்றும் மாற்றுத்திறனாளி சமூகத்தில் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளின் திறமைகளுக்கு அதிகமாக அங்கீகாரம் கிடைக்கப் போவது உறுதி. மேலும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுவதுடன் இந்த குழந்தைகளின் திறமைகள் பற்றிய நம்பிக்கை தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சி நம்பிக்கை உடையதாகவும் இந்த குழந்தைகளின் பல்துறை திறமைகளை கதை மற்றும் நடனத்தால் வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி சத்யா சிறப்பு பள்ளியின் 20வது வருட கொண்டாட்ட நிகழ்ச்சியாகவும் சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கு அதிகாரப்படுத்துவதற்கான 20 ஆண்டு கால பரிசாகவும் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.